உங்க தொழில்ல, வேலையில என்ன தடை, பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் தகர்த்துட்டு உங்கள உயர்த்தக்கூடிய சஸ்திர பந்தத்த உங்களுக்கு நான் அனுப்பி வைக்க போறேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கமெண்ட்ல போயிட்டு வெற்றிவேல் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்திருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர் இத மட்டும் அனுப்பி வைங்க. போஸ்ட்ல இல்ல கொரியர்ல உங்க வீட்டுக்கு சஸ்திர பந்தத்த நான் அனுப்பி வைக்க போறேன். இப்போ இன்னைக்கு தலைப்புக்குள்ள போலாம். நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, உடல்நிலை சரியில்லை, நாள்பட்ட வியாதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரம், தீர்வு, கண்கண்ட பரிகாரம் நான் சொல்றேன், இப்போ கேளுங்க. திருச்செந்தூர் கோவிலுக்கு போங்க. திருச்செந்தூர் கோவில்ல சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அங்க பன்னீர் இலை விபூதி பிரசாதம் அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த பன்னீர் இலை விபூதியை நம்ம பூஜை ரூம்ல வச்சு ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஒரு வெள்ளிக்கிழமையோ என்ன நாள் உங்களுக்கு நல்ல நாளோ அந்த நாள்ல நல்லபடியா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சுத்த பத்தமா சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு வெறும் வயிற்றுல அந்த பன்னீர் இலை விபூதியை சாப்பிடுங்க. வாங்கின்னு வரும்போதே ஒரு 2-3 வாங்கிட்டு வாங்க, ஒன்னே ஒன்று வாங்கிட்டு வராதிங்க. அதை ஒரு 3 வாரமோ 7 வாரமோ இப்படி சாப்பிடுங்க. உங்களுக்கு கண் கண்ட பலன் கிடைக்கும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டே நான் தாங்க. ஒரு 2 வருஷம் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அரிப்பு தோல் வியாதியில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னென்னமோ நிறைய வைத்தியம் பண்ணி பார்த்தேன். நாட்டு வைத்தியம் பண்ணேன், இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டேன், பேட்ச் ஸ்கின் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரலை. கடைசியில் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி நானும் அந்த பன்னீர் இலை விபூதியை 3 வாரம் வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதில் எனக்கு அரிப்பு நின்று போச்சா கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனா அந்த அரிப்புக்கான மூல காரணத்தை நாங்க 2.5 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சோங்க. அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப எனக்கு ஒரு 80-85% அரிப்பு வியாதி கம்மியாயிடுச்சு. அதனால அந்த பன்னீர் இலை விபூதி எப்படி எல்லா நோய்களுக்கும் மருந்தாகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கான மூல காரணத்தை முருகன் உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வழி வகையை அவர் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாருங்க. திருச்செந்தூருக்கு போங்க, பன்னீர் இலை விபூதியை வாங்குங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.